ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பரபர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. எஸ்கேப் ஆகிற டைமில் நம்மளுடைய லட்சுமி வந்து அடிச்சிடுறாங்க. வெளியே போனதப்பறம் பார்த்தீங்கன்னா பைரவிக்கு வந்து கால் பண்ணி, ஆண்டி எத்தனை வாட்டி தான் உங்களுக்கு வந்து கால் பண்ணுறது, ஏன் வந்து ஃபோனை வந்து எடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து டென்ஷனாக வந்து பேசுகிறாங்க. நீ எல்லாம் எதுக்கடி என் கையில் வந்து பேசுகிறேன், நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசணுன்னு எனக்கு கொஞ்சம் கூட அசிங்கம் இல்லை, கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி ஆண்டி, நான் வந்து உங்களை மீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நானெல்லாம் உன்னை மீட் பண்ண கொஞ்சம் கூட வந்து தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டி முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. இந்த பைரவியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, அந்த இலக்கியம் முன்னாடி வந்து நான் வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து ஏமாத்தினதை தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்மளுடைய பைரவி பார்த்தீங்கன்னா, நீ என்கிட்டே வந்து பழகிட்டு என்கிட்ட இருந்த எல்லாம் வந்து தின்னுக்கிட்டு நீ கடைசியில் வந்து இந்த உண்மையை வந்து என்கிட்டே இந்த பொய்யை வந்து என்கிட்டருந்தே வந்து ஃப்ராட் தனம் பண்ணுறன்றத ஒரு வார்த்தை சொன்னல. உன்னால் வந்து இப்போ என் வீட்லேயே வந்து என்னை வந்து யாருமே வந்து மதிக்கிறதில்ல. நான் தூக்கி வளர்த்த பையன் கார்த்திக், அவனே வந்து என்னை வந்து சுத்தமாக வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கெல்லாம் வந்து காரணமே நீ தான். நான் வந்து உன்னை வந்து அந்த இலக்கியாவை வந்து வெளியே விரட்ட கூப்பிட்டு வந்தால் அந்த இலக்கியா வந்து உன்னை வெளியே விரட்டிட்டா. நீ எல்லாம் வேஸ்ட்டு தண்டை, உன்னெல்லாம் என் வீட்டுக்கு கூப்பிட்டு போனதே வந்து எனக்கு தான் வந்து நிஷ்டோரம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைரவி வந்து பேசுகிறாங்க. இனிமேல் வந்து என் கண்ணிலே வந்து முழிச்சிடாத அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்கிறாங்க. ஆண்டி உங்களை விட்டால் எனக்கு வேறு யாரும் இருக்காங்க, அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு ஐடியா, ஒரே ஒரு ஆள்னால் அது நீங்கள் தான். நீங்கள் ஹெல்ப் பண்ணால் மட்டும் தான் நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து வர முடியும், இல்லைனா வந்து நான் வந்து கண்டிப்பாக வர முடியாது. இந்த இலக்கிய வந்து கார்த்தியோட மனசில் வந்து வேறு ஏதாவது வந்து விதைச்சி கார்த்தியை வந்து பார்க்க வந்து திருப்பிடுவா. அவன் கார்த்தி இலக்கியம் என்ன சொல்கிறாலோ அதாவது வந்து கார்த்தி வந்து கேட்பான். அதனால் வந்து கொஞ்சமாவது வந்து யோசிச்சு பாருங்க ஆண்டி, நான் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எதுவும் சொன்னாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கிய கையில் இந்த பைரவியோட ஆதாரம் வந்து மாட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இந்த அஞ்சலிக்கு துளி கூட வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி வந்து உன்னால் என்னோட மான மரியாதை எல்லாமே வந்து போச்சு. உன்னை கூப்பிட்டு போனான்னு கண்டிப்பாக உன்னோட சேர்த்து என்ன வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. கார்த்திகை மேலே வந்து கொலை காண்டில் இருக்கான், உன் மேலே வந்து கொலை பண்ணுற அளவுக்கு வந்து கோபத்தில் இருந்திருக்கான். நேற்று வந்து குடிச்சிட்டு உன்னை தான் வந்து கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்கான். ஆனால் வந்து அதிர்ஷ்டவசமாக வந்து அவன் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டான், நீ வந்து எஸ்கேப் ஆகிட்ட, இல்லைனா நேற்று நீ வந்து செத்துருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த கார்த்தி அவ்வளோ வேலை பண்ணுறானா அப்படின்ற மாதிரி வந்து இந்த அஞ்சலி வந்து கேட்குறாங்க. நீ பண்ணிட்டு போன துரோகத்தில் அவன் வந்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான், எப்படி பார்த்தாலே உன்னை வந்து நேரில் பார்த்தா கண்டிப்பாக வந்து கொண்டுடுவா அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய பைரவி வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய கார்த்தி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை வந்து விரட்டி விட்ட மாதிரி இருந்துக்கிட்டு நம்மளுடைய கார்த்திக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி பார்த்து கல்யாணம் பண்ணுற பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் வந்து சந்தோஷமாக இருந்தால் போங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பைரவி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ்.